ரசிகர்களால் அன்புடன் தளபதி என்று அழைக்கப்படும் நடிகர் விஜய் தனது படங்களில் அரசாங்கத்தை தாக்கும் வகையில் பஞ்ச் வசனங்கள் பேசுவது, சமூகத்திற்கு கருத்துக்கள் கூறுவது போன்ற வேலைகளை செய்து வருகிறார். படத்தில் மட்டுமின்றி பட விழாக்களிலும் இவர் பேசும் கருத்துக்களும் குட்டி ஸ்டோரிகளும் ரசிகர்களை கவனம் ஈர்த்தது. தளபதி விஜய் ஒரு பக்கம் படங்களிலும் பட விழாக்களிலும் தனது அரசியல் ஆர்வத்தை காண்பித்துக் கொண்டிருக்க, அவர் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் களத்தில் இறங்கி மக்கள் பணிகளை செய்து வருகின்றனர். நடிகர் விஜய் தற்போது தனது 68வது படமான கோட் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தினை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். இதில் நடிகைகள் ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். வெளிநாட்டில் தொடங்கிய இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. கோட் படத்தை அடுத்து நடிகர் விஜய் தனது 69வது படத்தின் வேலைகளில் இறங்க உள்ளதாக சில நாட்களுக்கு முன்னர் தகவல் வெளியானது. தளபதி விஜயின் 69வது படத்தை தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் ஏற்கனவே தளபதி விஜயை ஹீரோவாக வைத்து நண்பன் படத்தை இயக்கியிருந்தார். இதையடுத்து கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து இவர்கள் மீண்டும் கைகோர்க்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படம் 2025ஆம் ஆண்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படம் அரசியல் த்ரில்லராக இருக்கும் என்றும் இதுவே தளபதி விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.